வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்ரியம். கவி எண் 32. பொருளாதாரம். தனி மனித உரிமை என்ற பிடியினின்று சகல தொழில்தலம், வீடு, நிலம், வியாபாரம், மனிதர் பலர் இணைந்த கூட்டுறவின் கீழே மாறிவிடும் திட்டத்தை அமுலாய் கொண்டு விநியோகம் தொழில் பொருள் என்றிரண்டிலாகும். வேலையின்மை, வறுமை இவை ஒளிந்து போகும். இனி ஏது பொருளாதாரத்தில் எங்கும் ஏற்ற தாழ்வெனும் நிலைமை ஆராய்வீரே. விளக்கம். எல்லா வகையான தொழிற்சாலைகளும் குடியிருப்பு, வீடு, நிலம், வாணிபம் முதலியவைகளும் தனி மனிதனின் உரிமையில் இருக்கும் போது அம்மனிதனுக்கு ஏற்படும் தன்னலம், சுயநலம் காரணமாகவும் எதிர்கால சந்ததியினர் உழைக்காமல் பிழைக்கும் சுகத்திற்காகவும் வாழ்வியல் தேவை பொருட்களை தமக்கே வேண்டுமென்று சேமித்துக் கொள்கின்றான். அதனால் மூலதன பற்றாக்குறையும் உழைப்பவர்களுக்கான வாழ்வியல் தேவைகள் கிட்டாததால் எவ்வகையிலேனும் பெறுவதற்கு முயற்சிக்கும் போது சமுதாய குற்றங்கள் ஏற்படுகின்றன. திறமையும் ஆற்றலும் இருப்பவர்களுக்கு உழைப்பதற்கான வேலை கிட்டாமலும் தமது வாழ்வியல் தேவைகளுக்காக வறுமையின் காரணமாக அறமல்லாத வகையில் அபகரிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு சமுதாய வளமும் ஒழுங்கும் குறைகிறது. ஆகவே மனிதர்கள் பலர் இணைந்து கூட்டுறவாக பகிர்மானம், வேலை, பொருள் என்ற முறையில் கடமையாற்றுவார்களேயானால் கடமைகளும் உரிமைகளும் பொது உடைமையாகும். அதன் மூலம் வேலை இல்லை என்ற நிலையும் வறுமையும் ஒளிந்து போகும். மனிதர்களிடையே பணக்காரர், ஏழை என்ற உயர்வு தாழ்வும் இருக்காது. இப்படிப்பட்ட பொது உடைமை வாழ்வுதான் மனிதன் இனிமையாக வாழ வழிவகுக்கும். சிந்தனையாற்றல் மிக்கோரெல்லாம் இத்திட்டத்தை ஆராய்ந்து செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன். அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம், வாழ்க வளமுடன்.